இன்னைக்கு நாம் வரலாற்றின் திறமை, அன்பு, விசுவாசம் பல கலாச்சாரங்களில் அடையாளமாக இருக்க விலங்குகள் ஒன்றான குதிரையை பற்றி தான் பார்க்க போகிறோம். குதிரை இனத்தில் கிட்டத்தட்ட 300 வகையான குதிரைகள் இருக்குது. இந்த குதிரைகள் கிட்ட இருக்க ஒற்றுமையை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். குதிரைகள்னால் 360 டிகிரி வரைக்கும் தன்னோட கண்களால் பார்க்க முடியும். நிலத்தில் வாழ்கிறதுலே இருக்கிறதுலே பெரிய கண் குதிரைக்கு தான் இருக்குங்க. அந்த கண்ணுனால் எல்லா பக்கமும் பார்க்க முடியுன்றதுனால யாராச்சும் வேட்டையாள் வந்தால் உடனே அங்கேருந்து தப்பிச்சு போகிறதுக்கு இந்த கண்கள் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குது. அடுத்தது குதிரையோட காது. குதிரையோட காதை பற்றி சொல்லணும்னா அது கொஞ்சம் ஆச்சரியமான விஷயந்தாங்க. அதோட காதுகளை 180 டிகிரி வரைக்கும் அதனால் சுழற்ற முடியும். ஒரு காதை மற்றொரு திசையை பார்த்தும் இன்னொரு காதை வேறொரு திசையை பார்த்தும் காதை சுழற்றி அதனால் சத்தங்களை கேட்க முடியும். குதிரைக்கு அதை சுற்றி உள்ள சின்ன சின்ன சத்தங்களை கூட துல்லியமாக கேட்கக்கூடிய திறன் இருக்குங்க. குதிரைகள் நின்றுக்கிட்டே தான் தூங்கணும், உங்களுக்கு தெரியுமா? ஆமாங்க, குதிரைகள் ரொம்ப நேரம் தூங்குமா, நின்றுக்கிட்டே தான் தூங்குமா. அது எப்போ ஆழ்ந்த தூக்கத்துக்கு போகுதோ அப்போ தான் படுத்து தூங்குமா, அது வரைக்குமே நின்றுக்கிட்டே தான் தூங்குமா. குதிரைகள் ரொம்பவே புத்திசாலித்தனமான ஒரு விலங்குங்க. தன்னோட பழகிக்கிட்டு இருக்க அந்த மனிதர் எப்படி பேசுகிறாரு அப்படின்றத வச்சு அவர் கோபமாக இருக்காரா இல்லை ரொம்ப சந்தோஷமாக இருக்காரா பயந்துருக்காரா அப்படின்றத அந்த குதிரையினால் ரொம்பவே ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். குதிரையினால் 1 மணி நேரத்துக்கு கிட்டத்தட்ட 88 கிலோமீட்டர் வரைக்குமே போக முடியும். குதிரையோட காலினுடைய வலிமைக்கும் அதோட வேகத்துக்கும் காரணமே அதோட காலில் நீளமாக விரல் நீளத்துக்கு காலில் வளரக்கூடிய அதோட நெகம் போன்ற குளம் அப்படின்ற பொருள் தான். இதை ஹூப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹூப்ஸ் இந்த குதிரைக்கு வளர்ந்துக்கிட்டே தாங்க இருக்கும். அதோட நீளத்தை நம்ம அப்பப்போ கட் பண்ணி விட்டு அதை சீர் செஞ்சு விடணும். அப்போ தான் ஒரு குதிரை அழகாக நேர்த்தியாக ஓட முடியும். இந்த குதிரையோட ஹூப்ஸ் தான் அதோட வேகத்தையும் அதோட நேர்த்தியான அழகையும் நிர்ணயிக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு எந்த அனிமலை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.